அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்ட்லா. இப்போ 369 டெஸ்ட்லா பொறுத்தவரைக்கும் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்டுக்கு டெடிகேட்டடாக கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில செஷனை வந்து நாங்கள் லைவ் செஷனாகவும், இன்னொரு மேத்தமெட்டிக்கல் செஷனாக ப்ரீ ரெக்கார்ட் செஷனாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இயர் டிஆர்பி எக்ஸாம் வருமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கான கொஷின்ஸாக இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வருடம் வரும். ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த எக்ஸாமில் உங்களுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவுனே சொல்லலாம். இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைவு. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 10 யூனிட்ல மொத்தம் ஒரு 15 யூனிட் இருக்கும். இந்த 15 யூனிட்ஸை வந்து நீங்கள் நிதானமாக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்க முடியும். மினிமம் வந்து ஒரு 6 to 8 மந்த்ஸ் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெனக்கிடணும். மெனக்கிட்டால் மட்டும்தான் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம். மற்ற மேஜரோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட மேஜரில் என்னையை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கொஞ்சம் ஹெவி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்டுக்கும் வந்து 5000+ பிரிண்டட் பேஜஸ் அண்டு இன்க்ளூட் தமிழ், சைக்காலஜி, ஜிகே இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆப் மட்டுமே ஆப் கொடுப்போம் தனித்தனியாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ்க்கு ஒன்று, வீடியோ கிளாஸஸ்க்கு ஒன்று, சிமுலேஷன்ஸ்க்கு ஒன்று, போட்காஸ்ட் ஒன்றுக்கு. ஏன் இவ்வளோ தனித்தனியாக கொடுக்குறோம் அப்படின்னா, சர்வரோட லோடு வந்து அதிகமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு ஆப் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இன்டெகிரேட் பண்ணி ஒரு அட்டகாசமான ஆப்பு. அதையே நான் இன்னைக்கு இந்த செஷனில் சொல்கிறேன். டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாடனை இருக்கிறது எது அப்படின்னா, உங்களுக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறேன் சார், ப்ரோக்ராமிங்கை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, ப்ரோக்ராமிங்னா என்னன்னே தெரியாது, எனக்கு அது பயம் அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சார் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த கவலையுமே வேணாம். உங்களுக்கு நடத்த போகிறது யார் அப்படின்னா நாகராஜன். நான் நடத்த போகிறேன். கல்வி யோகி நாகராஜன், விஎஸ்கேஎம் நாகராஜன் நான் நடத்த போகிறேன். ஸோ எதுவுமே உங்களுக்கு தெரியல, ஜீரோவில் இருந்தோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, நாளைக்கு கிளாஸஸ் 3 hours கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களால் ஓனாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுத முடியும். அதை நாளைக்கே எழுத வைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கை எப்படி டீச் பண்ணணும், அதை டீச் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடு. ஸோ அதை இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்க மாதிரி ப்ரோக்ராம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. கம்ப்ளீட் மேத்தமெட்டிக்ஸ். அந்த மேத்தமெட்டிக்ஸை எப்படி டீச் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதுக்கான ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி என்டையர் ஒரு லெசன் நாளைக்கு 3 hours செஷன் 11 o'clock ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1 o'clock வரைக்கும் போகும். ஒரு அருமையான செஷனை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு செஷன் வந்து யாருமே உங்களுக்கு நடத்த மாட்டாங்க. நிச்சயமாக வந்து அப்படி ஒரு செஷன்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான செஷன் தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பயன்படுத்திக்கங்க, எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த செஷனை இன்ச் பை இன்ச்சாக இப்போ நான் எப்படி டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 6th standard பிள்ளை இப்போ ஸ்டார்ட் பண்ணது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது, ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி டீச் பண்ண போகிறோம், அந்த பிள்ளைக்கு எப்படி டீச் பண்ண போகிறோம், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பாங்கோட தான் நாளைக்கு நம்ம அந்த டீச்சிங் ப்ராசஸே இருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு ஃபவுண்டேஷன், பேசிக் லெவல், அப்புறம் இன்டர்மீடியட் லெவல், ஒரு அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போகிறோம். இப்படி ஒரு செஷன் வந்து இதுக்கு முன்னாடி யாராவது கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா இருக்கவே வாய்ப்பே கிடையாது. ஒரு எக்ஸாமுக்காக இப்போ நம்ம படிக்க போகிற எக்ஸாம் எது அப்படின்னா, நமக்கு ஒரு 4 லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். C++, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், PHP இந்த 4 லாங்குவேஜையும் நீங்கள் ஒன்றா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நாளைக்கு செஷனில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு செஷன் அட்டன் பண்ணலாம். அடுத்தடுத்த செஷனுக்கு வந்து பேமெண்ட் தான், எல்லாமே கோர்சஸ் தான். எங்களோட ஸ்டூடெண்ட் பண்ணும்போது ஸோ ஒன் ஆஃப் த பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம். அதான் இந்த செஷன் மாதிரி இந்த செஷனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஆர்பியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு அந்த செஷன் இருக்கும். முடிச்ச பிறகு நீங்களே சொல்லுவீங்க, உங்கள் ஃபீட்பேக்கும் நாங்கள் கேட்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ ஒரு மாபெரும் ஒரு ப்ராடக்ட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்பிக்காகவே ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, மெனக்கெட்டு இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டிஆர்பி எக்ஸாமுக்காக. இது டிஆர்பி நாட் ஒன்லி ஃபார் த டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எதானாலும் என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாலும் இப்படி ஒரு ப்ராடக்ட்டு தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இது வரைக்கும் யாரும் நான் பார்த்ததில்ல. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டு. இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதுக்கு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளே ஸ்டோரில். உங்களுக்கு டவுன்லோட் ஆகலன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், உங்களை எப்படி கவனமாக கவனிக்குது அப்படிங்கிறத இந்த ப்ராடக்டோட டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கான எல்லா மெட்டீரியலுமே இதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதில் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 130+ ஈஸியாக வாங்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு மாபெரும் ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மை கோர்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒன்லி ஃபார் த டிஆர்பி மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம பண்ணலை. அது டிஆர்பி கம்ப்யூட்டர் செக்டருக்கு மட்டும்தான். இதில் எந்த அடுத்தடுத்த கோர்ஸஸ் நாங்கள் ஆட் ஆன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் கோர்ஸு,
இதில் வந்து நம்ம 10th யூனிட்டுக்கு மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th யூனிட். இப்போ 10th யூனிட் நீங்கள் போகிறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? இப்போ சைபர் கிரைம் கீழே என்னென்ன டாபிக் இருக்குது? இன்ட்ரடக்ஷன் டு சைபர் கிரைம், மாலிவர் டைப்ஸ், கைண்ட் ஆஃப் சைபர் கிரைம். இதே நம்மளுக்கு அது டாபிக் கீழே, அந்த சாப்டருக்கு கீழே இருக்கக்கூடிய டாபிக். அதே மாதிரி செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் கீழே என்ன இருக்குது? ஆத்தென்டிகேஷன், என்கிரிப்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர், ஆன்டிவைரஸ், ஃபயர்வால், ஸ்டெனோகிராஃபி. இதே மாதிரி தான் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் கீழே என்ன வரும்? செக்யூர் பாஸ்வேர்டு, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட், ஆன்டிவைரஸ் யூஸ். அதே மாதிரி தான் கிரிப்டோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிமெட்ரிக் சைபர் மாடல், கிரிப்டோகிராஃபி சிஸ்டம், சப்ஸ்டியூஷன் டெக்னிக், சீசர் சைபர், மோனோ ஆல்பபெட்டிக், பாலி ஆல்பபெட்டிக், ஹில் சைபர், டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக், ஸ்டெனோகிராஃபி, டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் டிஎஸ். அதே மாதிரி முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடாஸ் அட்டாக்கு, டைப்பு, கிளாசிஃபிகேஷன், டிடெக்ஷன் டெக்னிக்ஸ். இதுதான். இப்போ இதில் என்ன சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிரிப்டோகிராஃபி எடுத்துக்கோங்க. கவர்ஸ் சிமெட்ரிக் சைபர் மாடல். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த இதை இப்போ உங்களுக்கு லோட் ஆகி வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மைண்ட் மேப் கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கு ஆடியோ லெசன் கொடுத்துருக்கோம். டீச்சிங் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். வீடியோ லெசன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு மைண்ட் மேப் கிளிக் பண்ணுறீங்க. இது நீங்கள் இந்த ஓரளமாக ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மைண்ட் மேப்பு உங்களுக்கு. ஆனால் மைண்ட் மேப்பு ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் நோட்ஸ். இப்போ உங்களுக்கான டீச்சிங் நோட்ஸு இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராக் பண்ணும். நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணும். நீங்கள் எத்தனை பேஜஸ் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ மினிட் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணும். இது பிடிஎஃப். இது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ. உங்களுக்கு ஏற்கனவே கல்வி வகையில் இருக்க ஆடியோ அது கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கல்வி ஆடியோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ப்ரீ ரெக்கார்ட் செஷன், லைவ் செஷன்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் நான். என்ன பண்றோம் அப்படின்னா 3 அப்போ 3 தடவை நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். 3வது ஷிஃப்ட்ல வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொசிஷன் இருக்கணும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளேடு எவ்வளோ தடவை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, யூனிக் வாட்ச் எவ்வளோ, ரீப்ளே பண்ணியிருக்கீங்களா, ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களா, சிக் டைம் எவ்வளோ, ரீப்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த இதில் உங்கள் லாகின் பண்ணி பார்த்தா டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் பெருசாக பார்க்கணும்னா ஓப்பன் யூனிட் டேப் கொடுத்து நீங்கள் பெருசாக பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூசர் எண்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து நாங்கள் பண்ணோம். இதான் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் கிரைம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றாவும் இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் கிரைம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயும் இங்கிலீஷில் 2 இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா நோட்ஸ் போத் லாங்குவேஜ் தமிழ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது இப்போ உங்களுக்கு நீடட். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். தமிழையும் படிச்சுக்கலாம், நீங்கள் இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கலாம். சரி, இது முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் செஷன். இது என்னது அப்படின்னா டைம் இப்போ முடியுது. இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதாப்பா உங்களுக்கு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் பாட்டுக்க தாராளமாக எழுதிட்டே இருக்கலாம். முடித்த பிறகு இப்போ என்ன சொல்கிறேன், சப்மிட் எக்ஸாம் கொடுத்துட்றேன். சப்மிட் எக்ஸாம் கொடுத்த பிறகு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதை பிரிண்ட் பண்ணணும்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அக்யூரேசி என்ன, எவ்வளோ கொஸ்டின்ஸு, கிளாக் டைம் எவ்வளோ, ஆன்சரிங்க இது என்னது, ஐடியல் செட் என்னது, நீங்கள் எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு முதற்கொண்டு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். இது எல்லாமே ஒரே ஆப், ஒன் ஆப். இதுதான் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே இது போக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளானர் க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்டினியூ எங்கே இருக்குது, டுடே பிளான் இருக்குது பார்த்தீங்களா, டுடே பிளானில் ஜென்ரேட் மை பிளான் நீங்களே பிளான் போட்டுக்கலாம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணலாம், லேர்னிங் அனலிட்டிக்ஸ் பண்ணலாம், பர்சனல் ட்ராக்கர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பர்சனல் நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஆன்சர் ரைட்டிங் இருக்குது இதில் உங்களுக்கு. ஸ்மார்ட் ரிவிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். டெஸ்டர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன். எல்லா டெஸ்டர்ஸுமே ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் எத்தனை தடவை எழுதிருக்கீங்க, இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு எழுதிருக்கீங்க, என்னென்ன இஷ்யூஸில் இருக்குது அப்படிங்கிறது வரும். இது ஃபுல் கோர்ஸ் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது. இதில் இருக்கக்கூடிய டெஸ்டர்ஸை நீங்கள் இன்ஃபினிட்டி டைம் எவ்வளோ தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம எங்கேருந்து படிக்கணும் உங்களுக்கு அப்படின்னா வேர் டு ஸ்டடினா ஓப்பன் சிலபஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். மொத்தம் டிஆர்பிக்கு எத்தனை டாபிக் இருக்குன்னு பாருங்க, 414 டோட்டல் டாபிக் மொத்தம். இப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 சாப்டர் 57 டாபிக். இப்போ யூனிட் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சாப்டர் 41 டாபிக். யூனிட் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 சாப்டர் 41 டாபிக். யூனிட் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 சாப்டர் 37. யூனிட் 5 வந்து 5 சாப்டர் 52.
யூனிட் 6க்கு வந்து 7 சாப்டர் 35, யூனிட் 8க்கு வந்து 7 சாப்டர் 48, யூனிட் 7க்கு யூனிட் 8க்கு வந்து 5 சாப்டர் 37, யூனிட் 9க்கு வந்து 6 சாப்டர் 37, யூனிட் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சாப்டர் 29 டாபிக்ஸ். இப்படி டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கு கீழே எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நோட்ஸு, ஆடியோ, வீடியோ, அப்புறம் மாடர்ன் நோட்ஸு, மாடர்ன் சினிமேட்டிக் நோட்ஸு, இது பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அப்படியே போகிற போக்கில் படிச்சு போகலாம். அந்த அளவுக்கு நீங்கள் மொபைல் ஃபோன்லேயும் படிக்கலாம், ட்ராவலிங் பண்ணும்போது படிக்கலாம், எங்கே போனாலும் படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு ஆப்பு தான் எது அப்படின்னா இந்த டெஸ்லா எக்ஸாம் ஓஎஸ் அப்படிங்கிறது. இது கம்ப்ளீட்டாக டிஆர்பி மாணவர்களுக்காக ஏற்படுத்தினது. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது தர முடியுமாங்கிறது நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ இதுதான் 369 டேஸில் இந்த அளவுக்கு நாங்கள் இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணது நான் தான். ஸோ இந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நடத்துறதுக்கும் எந்த அளவுக்கு அறிவு இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் மெனக்கெடுவோம். மற்றவங்க மாதிரி இந்த பண்ணுறோம் அந்த செய்வோம், செயல் தான். அதை தான் நீங்கள் அவுட்புட்டாக பார்க்குறீங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. நீங்கள் எந்த நேரம் டவுட் கேட்டாலும் நாங்கள் பண்ணுவோம். இப்போ நோட்ஸ் எல்லாமே உட்காந்து ஒவ்வொன்றா பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு அபூர்வம். அபூர்வங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ போஸ்டிங் போடுறது மிக மிக அபூர்வம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் நல்லா படிக்க பாருங்கள். பூட் கேம்பை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரி, கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.